கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்த் வந்திருக்காங்க. அருண் கேட்குறாங்க, என்ன பெங்களூர் விஷயமா போயிருந்தியே, எல்லாம் சரியாக நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆமாம், என்ன விஷயமா நீ அவசரமாக என்ன வர சொன்னேன்னு கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்டு ரம்யா விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் வர சொன்னேங்கிறாங்க. நேற்று ரம்யா கார்த்தியோட வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து ரம்யாவோட அப்பாவுக்கு நல்லா இல்லைன்னு போயிட்டா. இல்லைன்னா கார்த்தியும் அவளும் சந்திச்சிருந்தாங்கன்னா நம்மளோட தம்பி கார்த்தி தானே அவள் தெரிஞ்சிருப்பாங்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம் தெரியுமா? இன்னொரு விஷயம், அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டுமா? கார்த்தியை ரம்யா விரும்புறான்னு சொல்றாங்க. ஆனது, எது ரம்யா கார்த்தியை விரும்புறாளா? ஏன்டா கார்த்திக் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் எப்படிடா அவனை விரும்புறான்னு கேட்குறாங்க. கார்த்திக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சுக்கிட்டு அவ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. அருண் சொல்றாங்க, இந்த காலத்து பொண்ணுங்க யாரை விரும்புறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, இன்சென்ட்டா விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ரம்யா என்னமோ அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து அவ என்னடான்னா சராசரி பொண்ணுங்க மாதிரி காதலில் விழுந்திருக்கா, அதுவும் கல்யாணமானவனோட. ரம்யா கார்த்தியை விரும்புறது உனக்கு யார் சொன்னான்னு கேட்குறாங்க அருண். ஐயோ நல்ல வேலை, ஐஸ்வர்யா தான் சொன்னான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இவன் ஐஸ்வர்யா மேலே முதல்ல கடுப்பாக இருக்கான். இன்னும் ஐஸ்வர்யா தான் சொன்னான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் இவன் அப்படிங்கிற இவங்கிட்ட உண்மையை மறைக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆனது. டே யார் சொன்னான்னு சொல்லுடா அப்படின்னு அருண் கேட்குறாங்க. டே அதை விடுடா அருண், யார் சொன்னா என்ன, நமக்கு தகவல் தானே முக்கியம், எப்படியோ நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அந்த விஷயத்தை விடுடா அப்படிங்கிறாங்க ஆனந்து. ஆனந்து, நீ என்னமோ அந்த ரம்யா லேடி கிட்லரு அப்படி இப்படின்னு எதை சொன்னேன், கார்த்தி செய்கிற வேலை பிடிக்காம அவள் பாதியிலேயே விரட்டி விட்டுருவா, வேலையை விட்டு அவன் வந்துட்டானா நம்ம தான் சவாலில் ஜெயிக்க போறான்னு, அவன் சவாலில் தோத்துருவான் அப்படின்னால ஏதோ அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தியடா. இப்போ என்னடானா அவள் விரும்புறான்னு சொல்றீன்னா அப்போ அவள் எப்பவும் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்கிறாங்க அருண். அப்படி இல்லடா அருண், இதுலேயும் நம்மளுக்கு சாதகமான ஒரு விஷயம் இருக்குங்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க அருண். நம்ம நேராக போய் ரம்யாவை பார்க்க போகிறோம், கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல போகிறோம். டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிக்கிறியே, என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க அருண். டேய் நம்ம போய் உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, அவள் சரியான அடமெண்ட், அவள் ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது, மனசில் ஒன்று நினச்சிட்டான்னா அதை அடையாமல் விடமாட்டா, அதுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. இப்போ போய் ரம்யா கிட்ட உன் ஃப்ரெண்டு தீபா தான் அவனோட பொண்டாட்டி, அவன் உயிரையே வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அவளுக்கு வர்ற கோவம் ஆத்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம சொல்ல சொல்ல அவளுக்கு கோவமும் ஆத்திரமும் வரும். அந்த கோவமும் ஆத்திரமும் யார் மேலே திரும்பும்? கார்த்தி மேலே தான் திரும்பும். கார்த்தி மேலே திரும்பிச்சுன்னா வேலையை விட்டே தூக்கிடுவா. அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா சவாலில் நம்ம தானே ஜெயிச்சோம், எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தாண்டா முடியுதுங்கிறாங்க ஆனது. ஆமாடா நீ சொல்றது ஒரு வகையில் சரியாக தான் இருக்குங்கிறாங்க அருண். என்னமோ நீ சொல்கிற ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க அருண். டே ஏன்டா இப்படி டவுட்டாகவே பேசிட்டு இருக்க, நம்ம போய் முதல்ல ரம்யாவை பார்த்து பேசலாம்பா. அருண் ஆனந்த் ரெண்டு பேருமே ரம்யாவை பார்க்க போகிறாங்க. கார்த்தி கம்பெனிலேருந்து அப்போ தான் தீபாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. வந்ததும் ஹாஸ்பிட்டல் போய் கேட்குறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு டாக்டர் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் நேராக டாக்டர் ரூமுக்கு போகிறாங்க. போனதும் டாக்டரை பார்த்துட்டு தீபாவை கேட்குறாங்க, என்ன தீபா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நான் மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கார் மோதிருச்சுன்னு சொல்கிறாங்க. கார்த்தி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கட்டு போட்டு மாத்திரை கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன காயந்தாங்கிறாங்க. நீங்கள் ரோட்டில் பார்த்து ஓரமாக வந்திருக்கலாமா இல்லைங்கிறாங்க. நான் ஓரமாக தாங்க வந்தேன், அந்த கார் தான் அப்படியே நேராக வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி கார் நம்பர் வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணுங்களான்னு கேட்குறாங்க. அது வந்துங்க அப்படின்னு தடுமாறுறாங்க தீபா. பதட்டத்தில் நான் அதையெல்லாம் கவனிக்கல, பெருசாக ஒன்றும் அடி இல்லையில, எந்த பிரச்சனையும் இல்லை, விட்டுலாங்கிறாங்க தீபா. இப்போ வலி ஏதாவது இருக்கான்னு காட்டி கேட்குறாங்க. பெயின் கிளியர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, இப்போ வலி இல்லைங்கிறாங்க தீபா. சரி வாங்க போலான்னு போகிறாங்க. ரம்யா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. தீபாவுக்காக கிஃப்ட் வாங்கினதை யோசிக்கிறாங்க. இந்த பக்கமாக அவங்க அப்பா சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. முத உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே கார்த்தி தான், நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட, அதுக்கப்புறம் கார்த்தி தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க ரம்யா. இந்த பக்கமாக ஐஸ்வர்யா சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. உனக்கு கார்த்தி புருஷனா வந்தா எவ்வளோ ஜோடி பொறுத்து நல்லா இருக்கும், அதனால தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு ஐஸ்வர்யா சொல்லி மலுப்புறாங்க. அதிகம் நம்புறாங்க ரம்யா. மொத்தத்தில் தீபா இடத்துல நீங்கள் கார்த்திக் பக்கத்தில் இருந்தால் கார்த்தியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் அதே மாதிரி யோசிக்கிறாங்க. ரம்யாவோட மனசாட்சியவே கேட்குறாங்க. அந்த கிராமத்துக்காரியை உன் மனசுல இருந்து நீ தூக்கி எரிஞ்சினா தான் கார்த்தி உனக்கு கிடைப்பாரு, கார்த்திக்கு பக்கத்தில் நீ இருந்தால் தான் உனக்கு கார்த்தி கிடைப்பாரு, ஜோடி பொறுத்தவரை சூப்பராக இருக்குன்னு அவங்க மனசாட்சியை அவங்களுக்கு சொல்லிக்குது. அருண் ஆனந்த் ரம்யாவை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ எதுக்காக நம்மளை பார்க்க வந்திருக்காங்க? ஒருவேளை கார்த்தியை லவ் பண்ணுற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு யோசிக்கிறாங்க ரம்யா. அருண் வந்ததும் ரம்யா ஏதாவது ஜூஸ் காபி டீ ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் இப்போ தான் வரும்போது காப்பி சாப்பிட்டு வந்தோங்கிறாங்க. சரி என்னது சர்ப்ரைஸ் விசிட்டிங்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க ரம்யா நாங்கள் ஒரு டெண்டர் ஆர்டர் எடுக்கலான்னு இருக்கோம், உனக்கு ஐடியா இருக்காங்கிறாங்க. எனக்கு அந்த ஐடியாவெல்லாம் இல்லை, நாங்கள் இருக்கிற ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறக்கே நாங்கள் 3 ஷிஃப்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது, புதுசாக டெண்டர் எடுக்கிற ஐடியாவே இல்லைங்கிறாங்க. சரி அதை விடு, ஆமாம் புதுசாக ஒரு ஆள் வேலைக்கு அனுப்பிச்சேனே அவன் எப்படி வேலை செய்கிறான்னு கேட்குறாங்க ஆனது. கார்த்திவா சொல்கிற அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு கம்பெனிக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நான் டெண்டர் எடுக்கும்போதே சொன்னேனே, கார்த்தி மாதிரி ஒரு ஒர்க்கர் கிடைக்கிறது அபூர்வமாக வேலையை பார்த்தோமான்னு இல்லாமல் இது அவரோட கம்பெனியாக நினச்சி சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு தெரியுமா.
மற்ற லேபர்ஸையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறாங்க. இத்தனைக்கும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லேபர் நானா தேடினாலும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீ ப்ரைஸ் பண்ணி பேசி நான் பார்த்ததே இல்லை ரம்யாங்கிறாங்க. ஆமா, நீ எப்போ பார்த்தாலும் அவரை பத்தியே கேட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க ரம்யா. உனக்கு என்ன நெருங்கின சொந்தமா? அதனால தான் இவ்வளவு அக்கறையா எப்போ பார்த்தாலும் கேட்குறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஆனது. எல்லாம் எனக்கு தெரியும், கார்த்தி உன்னோட தம்பிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. வழியே கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க. ஆமா, இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு பேர் வாங்க முடியுமா? பிசினஸ்ல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அதனால தான் நான் இங்கே அனுப்பிச்சு வச்சேங்கிறாங்க ஆனது. என் தம்பின்னு சொன்னா நீ ஏதாவது சாக் புக் சொல்லுவேன். ரம்யா, உனக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுல, இனிமே ஒரு லேபரை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவியோ அதே மாதிரி நீ பண்ணிக்கோங்கிறாங்க ஆனந்த். கார்த்தி இந்த கம்பெனிக்காக என்னதான் நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் எல்லா லேபர்ஸ்க்கும் கொடுக்குற அதே சலுகை தான் அவருக்கும் கொடுப்பேன். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்குதுங்கிறாங்க ஆனந்த். என்ன விஷயம், என்னை பற்றி கேள்விப்பட்ட சொல்லு ஆனந்த் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ கார்த்தியை ஏதோ லவ் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க ஆனந்த். ரம்யா ஆனந்துக்கு முன்னாடி சிரிச்சு மழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனந்த், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் செட்டே ஆகாது. அப்போ நீ கார்த்தியை லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி இந்த கம்பெனிக்காக ஏதோ சில நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அதனால நான் அவர்கிட்ட சகஜமாக பேசுவேன். யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா. இந்த காதல் கத்திரிக்காய் குடும்பம் குழந்தை குட்டி இதெல்லாம் சராசரி பண்ண மாதிரியெல்லாம் எனக்கு வாழ பிடிக்காது. என்னோட ஆசை எல்லாமே பிஸ்னஸ் பற்றி தான். நம்பர் ஒன்னாவும் இருக்கணும், எப்போவுமே பிஸ்னஸ் பற்றி தான் யோசிப்பேன், புதுசாக ஆரம்பிக்கணும். அதுல எல்லாம் இந்த மாதிரி சிலிஸ் கிளிஸ்க்கெல்லாம் இடமே கிடையாதுங்கிறாங்க. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் தப்பா? ரம்யா, கார்த்திக்கு கல்யாணமாகி அவளுக்கு தீபான்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா தெரியுமாங்கிறாங்க. தீபா என்னோட ஃப்ரெண்டு தான். புருஷன் தான் கார்த்தின்னு தெரிஞ்சா அவனை எப்படி நான் லவ் பண்ணுவேன், அவளுக்கு எப்படி நான் துரோகம் பண்ணுவேன்? தெரிஞ்சா சரிதான், கார்த்தி தீபா மேல உயிரியே வச்சிருக்கான். தீபா எங்க வீட்டுக்கு ஏத்த மருமகளாவே ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கார்த்திக்கு ஆரம்பத்துல எங்க அம்மா கூட அவளை ஏத்துக்கல, ஆனா கார்த்தி தான் உறுதியா இருந்தா அவளை ஏத்துக்க வச்சான். தீபாவுக்கு பாடுற திறமை இருக்கு, பாடுற திறமையை வெளியே கொண்டு வரணும்னு எல்லா முயற்சியும் கார்த்தி செஞ்சான். ஆனது பிசினஸ் விஷயமா பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசு, கார்த்தியோட பர்சனல் விஷயத்தையெல்லாம் என்கிட்ட எதுக்கு பேசுறேன்னு கேக்குறாங்க ரம்யா. பிசினஸ் விஷயமா ஏதாவது பேசுறதா இருந்தா மட்டும் பேசு, கார்த்தியை பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கம்பெனியில லேபர் மட்டும்தான். சாரி ரம்யா, தேவையில்லாத விஷயத்த பேசி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு. சரி, நாங்க வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறாங்கிறாங்க. ஆனந்த் அருண் ரெண்டு பேரும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அருண் விடுவாரா? ஆனந்த் கேட்குறாங்க. தேவையில்லாத அந்த ரம்யா கார்த்தியை காதலிக்கிறான்னு ஏதோ எங்கேயோ யாரோ சொன்னாங்கன்னு இந்த விஷயம் கேள்வி கல்யாணமான விஷயம் தெரிஞ்சா கோப்படுவான்னு ஏதோ சொல்லி கூட்டியிருந்தா இப்போ இன்னும் அவ கூட இது எங்கேயும் வேற தப்பு நடக்குதுங்கிறாங்க ஆனந்த். இல்ல அவ தான் லவ் இல்லைன்னு கிளியராகவே சொல்லிட்டாள். நல்ல வேலை இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகணும்னு நினைச்சேன், இது சாதாரணமான மேட்ரு, ஒண்ணுமே இல்லாம போச்சுங்கிறாங்க அருண். ஆனந்த், நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத, நீயும் யோசிச்சு நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாத, வா போலாம் அப்படின்னு அருண் கூப்பிடுவோம், பின்னாடியே போயிடுறாங்க. ரம்யா திரும்ப மனசாச்சுக்கிட்டே பேசி பாக்குறாங்க. கார்த்தி மேல எக்கச்சக்கமான லவ் இருக்கு, ஆனா போய் செல்லும்படியாய் போச்சு. கார்த்தியை லவ் பண்ற விஷயத்தை மட்டும் ஆனந்த் கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா ஒன்னு கார்த்தி கிட்ட போய் சொல்லியிருப்பான், இல்லைன்னா தீபா கிட்ட போய் சொல்லியிருப்பான். ப்ராப்ளம் வரும். ஏன் கார்த்தி கூட இந்த கம்பெனியில வேலை பார்க்காம வெளியில போறதுக்கும் வாய்ப்பு, அதனால சிக்கல் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா காதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன். கார்த்தி என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இந்த லவ்வை நான் ரகசியமா தான் வச்சிருக்கணுங்கிறாங்க ரம்யா. ஓ, அப்ப நீ மாஸ்டர் பிளானோட தான் இருக்கியா? சரி, இதையே மெயின்டைன் பண்ணு சொல்லிட்டு மனசாட்சி மறந்துடுது. தீபாவும் கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க. அபிராமி மைதிலி எல்லாரும் ஓடி வந்ததும் பதட்டப்படுறாங்க. என்ன கையில கட்டு, என்னடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து கையில கட்டோட வந்திருக்கேன்னு கேட்கறாங்க. பதட்டப்படாதீங்க, சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க தீபா. ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க, எப்படி நடந்துச்சு, எங்க நடந்ததுன்னு கேட்கறாங்க அபிராமி. நான் ரோட்ல கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன், அந்த காரன் ராங்கா வந்ததும் மோதிட்டாங்கிறாங்க. கையில தான் கொஞ்சம் காயமாயிருச்சு, பெருசா ஒன்னும் அடிப்படை இல்லைங்கிறாங்க. தீபா, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, அந்த காரனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதான்னு மீனாட்சி சொல்றாங்க. அக்கா, அவன் என்னை அடிச்சுட்டு நிக்காமே போயிட்டான், அவனை என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு தீபா சொல்றாங்க. ரோட்டோரமா போனாலும் நம்ம தான் ஜாக்கிரதையா போகணும் போல இருக்கேன், இல்லைன்னா அடிச்சு தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பாங்கிறாங்க மைதிலி. கார்த்தி, நீயும் கூட போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நாளைக்கும் ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறாங்க. சரி கார்த்தி, தீபாவை ரூம் கூட்டிட்டு போ. தீபா, நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்துங்கிறாங்க. சரி, பின்ன போய் ரெஸ்ட் எடுத்துக்க போங்கிறாங்க. கார்த்தியும் தீபாவும் மாடிக்கு போறாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன்னு கார்த்தி சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அங்க நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைங்கிறாங்க. பிரச்சனை ஆயிடுச்சு, கீழே எல்லாத்துக்கிட்டையும் சொன்னா அவங்க எல்லாரும் பதட்டமாயிருவாங்க, அதனால உங்ககிட்ட நான் தனியா சொல்றேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ரவுடி என்கிட்ட பிரச்சனை பண்ணனா, நான் அடிச்சதும் உடனே கத்தி எடுத்துட்டான், அவன் என்ன கத்தியால குத்த வந்தாங்க, அப்பதான் நான் ஓடி வந்த வேகத்துல கார் மேல நான் தான் மோதிட்டேன்னு தீபா சொல்றாங்க. கேட்டதும் கார்த்தி அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இது யார் செஞ்ச சதின்னு கார்த்தி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்களா? ரம்யா காதல ரகசியமா வச்சிருந்து கார்த்திக் கையால தாலி கட்டிக்குவேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வேளை தீபாவையும் தாண்டி கார்த்திக் ரம்யா கழுத்துல தாலி கட்டுவாங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.